ஒரு நல்ல ப்ரொஃபஷனல் ஃப்ரெண்ட் அப்படின்னு நீங்க நினைச்ச யாராவது ஒருத்தங்க இருக்காங்களா? சிஸ்டர் சிஸ்டர் விடுங்க சிஸ்டர். என்ன பண்ணிட்டு இருக்க? முதல்ல கை எடுங்க சிஸ்டர். டேய் ரஞ்சித், என்னடா இது? இவங்க என்ன சொல்றாங்க? கேவலமா பொண்ணுங்களை வீடியோ எடுக்கிற சைக்கோவா நீ? பதில் சொல்லுடா, பதில் சொல்லுன்றல சொல்லு. ஹேய் ஹரிதா, என்னம்மா நீ என்ன பண்ணிட்டு இருக்க? அவன் உன் அண்ணன். ஏய் ஹரிதா, என்ன? ஏய் ஹரிதா, இதுக்கே ஷாக்கான எப்படிடி? இவன் வெறும் சாதாரண சைக்கோ மட்டும் கிடையாது, அதுக்கும் மேல. இவன் ஒரு ஈவு இறக்கம் இல்லாத சைக்கோ பாத் கொலைகாரன் இவன். இவங்களோட நிச்சயதார்த்தத்துல ஹேமாவை கொலை பண்ணதே இந்த ராஸ்கல் தான். அந்த ஒரிஜினல் வீடியோல ஏஐ டெக்னாலஜி பண்ணி என்ன தூக்கி உள்ள வச்சான். ஆனா இந்த லேப்டாப்ல இவன் ஒரிஜினலா கொலை பண்ண வீடியோ அப்படியே இருக்கு. அதையும் நான் அப்புறமா காட்டுறேன். இவ்வளவு நாளா அண்ணா அண்ணன் இவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு என் நந்தினிய கேவலப்படுத்துறீங்க. அந்த அண்ணன் மிகப்பெரிய கொலைகார இவன், பொம்பளை பொறுக்கி, கேடு கெட்ட சைக்கோபாத். இப்ப தெரிஞ்சுக்கோடி, இவனோட கிரைம் ரேட் எல்லாம் அதோட நிக்கல. வேற என்னென்ன அயோக்கியத்தனம் இவன் பண்ணிருக்கான் தெரியுமா? ஹேமா பாடியில அவளோட நகத்துல பிளட் ஸ்டெயின் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வீட்ல போலீஸ் பிளட் டெஸ்ட் எடுக்க வந்தாங்கல்ல, ஞாபகம் இருக்கா? ஆமா, அந்த ரத்தம் கூட உனக்கு மேட்ச் ஆகுதுன்னு தானே சொல்லிட்டு போனாங்க. அதேதான். ஆனா அந்த பிளட்டோட மேட்ச் ஆகிற இன்னொரு பிளட் யாரோட தெரியுமா? இங்க நிக்கிறானே இந்த திருட்டு பையன் சைக்கோபாத் ரஞ்சித், இவனோட பிளட் தான். டேய், என்னடா சொல்ற? போலீஸ் அவனை எதுவுமே கேட்கலையே. போலீஸையே ஏமாத்திருக்கான் இந்த திருட்டு ராஸ்கல். குடிச்சிருக்கிறதா போய் சொல்லி ஏமாத்திட்டு மறுநாள் ஷார்ப்ப கூட்டிட்டு போய் அவரோட பிளட் டெஸ்ட் எடுத்திருக்கான். அந்த பிளட் தன்னோட பிளட்னு சொல்லி போலீஸ் கிட்ட கொடுத்து அவங்களையே ஏமாத்திருக்கான் இவன். இவனோட ஒரிஜினல் பிளட் டெஸ்ட் ரிசல்ட் எங்க இருக்குன்னு தெரியுமா? டேவிட் மச்சான், தோ இதான் அந்த ரிப்போர்ட். இல்ல, இது போய் சாவடிச்சிருவேன் உன்னை. வாயை திறக்காத ராஸ்கல். அங்கிள், நீங்க பெத்த அருமை மகனோட பிளட் குரூப் என்ன? என்னங்க இதெல்லாம்? பி நெகட்டிவ். ஆனா உங்க பையன் போலீஸ்க்கு கொடுத்த பிளட் சாம்பிள்ல என்ன இருக்குன்னு தெரியுமா? ஏபி நெகட்டிவ். இப்ப தெரியுதா உங்க பையனோட பித்தலாட்டம்லாம்? டேய் ரஞ்சித், என்னடா இதெல்லாம்? அன்னைக்கு ஜவுளி கடையில மாதவி அம்மா மேல கைய வச்சான்னு சொன்னேன்ல, அது தெரிஞ்சுதான் இவன் சட்டைய நான் புடிச்சேன். எல்லாரும் என்னதான் திட்டினீங்க. அவன் ஜவுளி கடை கேமரால துணியை வச்சு மறைச்சப்போ அவன் கையில போட்டிருந்த மோதிரத்தை வச்சுதான் இவன் தான் அயோக்கியன்னு நான் கண்டுபிடிச்சேன். அந்த மோதிரத்தை வச்சு நான் நிரூபிச்சப்போ இவன் சொன்ன பொய்ய நம்பி என்னை இவன் காலிலேயே விழுந்து மன்னிப்பு கேட்க வச்சீங்க. ஆனா அந்த மோதிரம் இவனோட தான். இவன் கையில போட்டிருந்த மோதிரம் இவன் புதுசா வாங்கினாங்கிறதுக்கான ஆதாரம் இதோ இருக்கு. அந்த நகைக்கடை ஆள்கிட்ட இந்த சார் போய் பேசின வீடியோவே இருக்கு. அண்ணா, அந்த போனை கொடுங்களேன். பாருங்க.
நாளைக்கு முன்னாடி நம்ம கடைக்கு பிளாட்டினம் ரிங் வாங்க வந்தீங்க. அதுவும் பர்டிகுலரா ஒரு ரிங்கோட போட்டோ காமிச்சு அதே மாதிரி தான் எனக்கு ரிங் வேணும்னு சொல்லி கேட்டீங்க. அது எல்லாத்தை விட முக்கியம், ஹேமாவை நான் தான் கொன்னேன்னு என் மேல பழிய போட்டானே அந்த வீடியோ, அதை வச்சுதான் போலீஸ் என்ன அரெஸ்ட் பண்ணாங்க. ஆமா, நான் ஸ்டேஷன்ல வச்சுதான் அந்த வீடியோ மறுபடியும் 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 பார்த்தேன். அப்பதான் அதுல இந்த கேடு கெட்டவ என்ன தப்பு செஞ்சிருக்கான்னு நான் கண்டுபிடிச்சேன். ஆமா, ஹேமா மர்டர் எப்ப நடந்துச்சு சொல்லுங்க? அது நம்ம வீட்ல நிச்சயதார்த்தம் நடந்த சமயத்துல தானே. ரைட். அப்படின்னா இந்த பக்கம் நிச்சயதார்த்தம் நடந்துட்டு இருக்கும் போது இன்னொரு பக்கம் நான் போய் அந்த ஹேமாவை கொலை பண்ணிருக்கேன். போலீஸ் அப்படிதான் சொல்லிருக்காங்க. அப்படின்னா நான் நிச்சயதார்த்தம் நடக்கும் போது என்ன Dress போட்டிருந்தனோ அதே Dress தானே அந்த வீடியோல நான் மர்டர் பண்ணும்போது போட்டிருக்கணும். கரெக்டா? ஒரு நிமிஷம் இருங்க. இந்த வீடியோ பாருங்க. இந்தாங்க இந்த வீடியோ பாருங்க. அதே மாதிரி நான் நிச்சயதார்த்தம் நடக்கும் போது இப்படி ஒரு Dress நான் போடவும் இல்ல, அந்த மாதிரி Dress எனக்கு இல்லவும் இல்ல. நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த இடியட் பெரிய புத்திசாலி நினைச்சுக்கிட்டு ரொம்ப தத்ரூபமா ஒரு AI வீடியோ ரெடி பண்ணிருக்கான். அந்த வீடியோல எப்பவோ நான் எடுத்த ஒரு போட்டோ போட்டிருக்கான் அவன். ஆனா சட்ட கலர் மாறி இருக்கிறத மட்டும் இந்த புத்திசாலி கவனிக்கவே இல்லை. அந்த AI வீடியோ எவ்வளவு தத்ரூபமா இருந்தாலும் என்னோட சட்டை அதை காட்டி கொடுத்துருச்சு. ஏய் ஃப்ராடு, நீ பண்ண இன்னொரு தப்பே இதாண்டா. ஆனா நீங்க எல்லாருமே கேட்கலாம், இந்த கொலை பண்ணும்போது மட்டும் நான் ஒரு Dress போட்டுக்கிட்டு நிச்சயதார்த்தம் நடக்கும்போது நான் வேற ஒரு Dress மாத்தி இருக்கலாம்னு. ஆனா அதுக்கும் இந்த வீடியோல இன்னொரு ஆதாரம் இருக்கு. ஆமா நந்தினி, நிச்சயதார்த்தம் நடந்த டைமிங் என்ன? சாயந்தரம் 7:30 மணி சார்.